அந்த சின்ன வயதிலேயே சந்நியாசம் புரிந்து கொண்டு இங்கிருந்து நர்மதை கரைக்கு சென்று ஓங்காரேஸ்வரம் என்கிற ஊருக்கு சென்று சன்னியாசியாய் காசிக்கு சென்று பல புஸ்தகங்களை எழுதி 32 வயசு தான் அவர் இந்த உலகத்திலே இருந்தார். அப்படி அந்த 32 வயதிற்குள்ளாக அவர் நேபாள நாட்டிற்கு சென்று இமயமலைக்கு சென்று அங்கிருந்து 5 ஸ்படிக லிங்கங்களை சிவபெருமானிடமிருந்து பெற்று அந்த சிவலிங்க பூஜை தான் இன்றைக்கும் காஞ்சி காமகோடி பீடத்திலே பரம்பரையாக நடைபெற்று வருகிறது. அந்த பூஜையை இந்த ஊருக்கு பக்கத்திலே 1911ஆம் வருஷம் 14ஆம் வருஷம் வரைக்கும் மகேந்திர மங்கலத்திலே சின்ன வயதாக இருக்கும்போது நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் பல்வேறு சாஸ்திரங்களை ஆராய்ச்சி செய்து அவர் பெற்ற அனுபவங்கள், அவர் செய்த ஆராய்ச்சி பொதுமக்களுக்கு உலகம் அனைத்துக்கும் உபயோகப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த சங்கராச்சாரியார் ஆதிசங்கருடைய பரம்பரையிலே 1907ஆம் வருஷம் சந்நியாசியாக காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது சங்கராச்சாரியாராக வந்து இந்த ஊருக்கு 1960களிலே அவருடைய சிஷ்யர் நமக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரையும் அழைத்து கொண்டு வந்து இந்த ஊரிலே சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை செய்து தீர்த்த பிரசாதம் அளித்து உபன்யாசம் செய்து இந்த மோகனூர் மக்களுக்கு அவர்களுக்கு மனதிலே இருக்கக்கூடிய பல்வேறு மோகங்களை எல்லாம் போக்கி ஞானத்தை அளித்து அப்படி அனுகிரகம் ஆசிகள் எல்லாம் வழங்கியிருக்கிறார்.